நிறைய பேருக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாங்க என்கிட்ட. ஆனால் அதில் ஒரு விசேஷமான ஒரு சகோதரி எனக்கு கால் பண்ணி சொன்னதில், உங்களுடைய பிரசங்கம் கேட்கும்போது அதுலேருந்து கர்த்தருடைய அபிஷேகத்தை நான் உணர்ந்தேன், தேவனோட அனாயிண்டிங்கை பார்த்தேன். அது ஏன் சொல்லப்படுகிறதுன்னு சொன்னால், பாஸ்டர் வந்து ஐஸ்கிரீம் விற்க இல்லை, பாஸ்டருக்கு வந்து கொஞ்சம் இம்போஸ் பண்ணுவோமே அப்படி இல்லை. கர்த்தரோட அபிஷேகத்தை நீங்கள் நான் உணர வேண்டும். ஆமென். தேவனோட அபிஷேகத்தை எப்பயுமே நம்ம வந்து பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. கர்த்தரோட அபிஷேகத்தை உணர கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். தேவனோட அபிஷேகம் எப்படிப்பட்டதோ, தேவன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி மரத்தின் மேல என்னது சகையு ஏறுந்து போல, இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தரோட அபிஷேகத்தை எப்படிப்பட்டதுன்னு சொல்லி உணர கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அவரோட அபிஷேகத்தை உணர கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால நீங்க நினைக்க வேண்டாம் இன்னைக்குள்ள தலைப்பு பாஸ்டர் அபிஷேகத்தை பத்தி பேச போறாருன்னு. இல்லை, இன்னைக்குள்ள தலைப்பானது அவிவிசுவாசம். ஓச்சிடா, இதே ஏற்கனவே பெரிய பிரச்சனையா இருக்கு. இதுல பாஸ்டர் வேற அவிவிசுவாசத்தை பத்தி பேச போகிறாரு அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கு அந்த காலத்துல நம்ம விட்டு விலக வேண்டிய ஒரு பலவீனமான ஒரு காரியம் என்று சொன்னா அவிவிசுவாசம். ஆமென். அல்லேலூயா. நீங்களும் நானும் அது வந்து விசுவாசிகளா இருக்கலாம், அது ஒருவேளை நல்ல வார்த்தையில வளர்ந்தவர்களா இருக்கலாம், ஒருவேளை பாரம்பரிய குடும்பத்திலிருந்து கிறிஸ்தவ குடும்பத்திலிருந்து வந்தவர்களா இருக்கலாம், ஒருவேளை ஊழியக்காரா இருக்கலாம், ஒருவேளை நீங்க வந்து வசனத்துல அப்படின்னா நிறைய பேர் போய் பைபிள் ஸ்கூல் படிக்கிறாங்க. சிலவங்க படிச்சவங்க சொல்றேன், பைபிள் ஸ்கூல்ல படிச்சவங்க உடனடியே அவங்களுடைய சிந்தனை வருது பைபிள் ஸ்கூல் படிச்சாலே போதகர்னு சொல்லி. பைபிள் ஸ்கூல்னு சொன்னா நான் அந்த சப்ஜெக்ட் போல. பைபிள் ஸ்கூல்னு சொன்னா யூ ஜஸ்ட் லேர்ன் என்னது அந்த ஞானத்தை நீங்க படிக்கிறீங்க, அவ்வளவுதான். பைபிள் இருக்கிற ரகசியத்தை படிக்கிறீங்களே தவிர, நீங்க இதை படித்த கடை அந்த பைபிள் ஸ்கூல் நீங்க படிச்ச கடை உடனடியா நீங்க ஊழியக்காரன் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எண்ணுகிறாங்க. அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். சாமுவேல் போய் தாவீதோட அப்பாவிட்ட போய் தேவன் சொல்லிடுவாரு சாமுவேல் கிட்ட, நீ இந்த தேசத்துக்கு ஒரு ராஜாவை போய் அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி. அப்பொழுது சாமுவேல் ஜெசி, இங்கிலீஷ்ல ஜெசி, தமிழ்ல நீங்க தெரியும். ஜெசி வீட்டுக்கு போயிட்டு சாமுவேல் நிக்கிறார். நின்றுட்டு எண்ணெயோடு ஆயத்தமா இருக்கிறார். எண்ணெயோடு ஆயத்தமா இருக்கும்போது அவனுடைய பிள்ளைகள் பெரியவன் ரெண்டாவது மூணாவது எல்லாம் பார்க்கும்போது நல்ல ஜெயனை போல நல்ல பார்க்க அந்த லுக்கு. இவனுடைய இந்த சாமுவேல் யாருன்னு பாத்தீங்களா, தீர்க்கதரிசி. இவன் ப்ராஃபெட் அப்படின்னா ஒரு தீர்க்கதரிசி வந்து ஆவியிலே சிலவர்களை பார்க்கும்போது சரி, சிலவர்களை பேசும்போது சரி, சிலவர்கள்ட்ட அவர்கள் பழகும் போது அவர்களுடைய குணாதிசயங்கள், அவர்களுடைய வரங்கள், அவர்களுடைய எண்ணங்கள், அவர்களுடைய பேச்சுகளை, உணர்வுகளை அவர்களால புரிந்து கொள்ள முடியும். யாருக்கு புரிந்து கொள்ள முடியும்? யாருக்கு? சாமுவேலுக்கு. யார் அவரு? தீர்க்கதரிசி. இஸ் a prophet. அந்த மனுஷனோட வாழ்க்கையில் நீங்க பாத்தீங்கன்னா, பார்த்த முதல் பையன், இரண்டாவது பையன், மூணாவது பையனை பார்த்த கடை அவரோட சிந்தையில வந்தது இவனா இருக்குமா, அடுத்தது இவனா இருக்குமா, அடுத்தது இவனா இருக்குமான்னு சொல்லி அவருடைய சிந்தை என்ன பண்ணுதுதான் மாமிசத்தின் பிரியாசங்கள், மாமிசத்தின் படி அவர் பார்க்க ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு வேதமானது, வேதத்தை நம்ம படிக்கிறது உன்னுடைய ஞானத்தை வளர்த்துக் கொள்ளும்படியே தவிர நீ ஒரு ஸ்தானத்தை அடையும்படி அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அவிசுவாசம் தான் பேச வந்தேன். ஆனா கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்றாரு, அழைப்பு இல்லாமல் காட்ஸ் காலிங் இல்லைன்னா, மேபி அது உங்களுக்கா இல்ல யூடியூப்ல கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கா தெரியாது. ஆனா தேவன் சொல்றாரு, அழைப்பு இல்லைன்னு சொன்னா உன் பலத்துல எவ்வளவுதான் நீ செய்யணும், உன் பலத்துல எவ்வளவுதான் மாற்றணும்னு சொன்னாலும் அங்கிருந்து உத்தரவாதம் வரலன்னு சொன்னா
ஒரு என்னது ஒரு இது சொல்லுவாங்க, ஒரு பக்கத்தில் என்ன சொல்லுவாங்க, ஒரு அணுவை கூட நீங்க நகர்த்தவே முடியாது, அங்க இருந்து வரணும். ஆனா இயேசு பார்த்து சொன்னாரு, பரலோகத்திலிருந்து ஒரு உத்தரவு வரலனா, பரலோகத்திலிருந்து ஒரு அதிகாரம் வரலனா, நீ கூட என்னுடைய ஜட்ஜ்மெண்ட்டை மாற்றவே முடியாது. வசனத்தை வைத்து உங்களோட பேசுறோம். அதனால நம்மளுக்கு தேவனிடத்திலிருந்து ஒரு அழைப்பு வர வேண்டும், தேவனிடத்திலிருந்து ஒரு உத்தரவு வர வேண்டும், தேவனிடத்திலிருந்து ஒரு அதிகாரம் வர வேண்டும், தேவனிடத்திலிருந்து ஒரு பதில் வர வேண்டும். இல்லைன்னு சொன்னா உன் தலைகீழியாய் நீ நின்றாலும் சரி, அது ஒரு அணு கூட நீங்க நவுத்த முடியாது. அல்லேலூயா. அதனால நீங்க உள்ள தலைப்பு நீங்க பாத்தீங்கன்னா அவிவிசுவாசமான காரியத்தை நம்ம ஆராய போகிறோம். என்னோட சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்க. மார்க் 9ஆம் அதிகாரம், புதிய ஏற்பாடுல 2வது அதிகாரம், முதல் அதிகாரம் மத்தியு, 2வது மார்க். அந்த மார்க் 9ஆம் அதிகாரத்துல 17வது வசனத்தையும் 17வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் வாசிப்போமாக. எடுத்துவங்க, வாசிங்க. கேட்கிறவங்க நல்ல கவனமா கேளுங்க. வார்த்தை ஒண்ணுதான் நம்ம விடுதலை ஆகும். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி. நல்லா கவனமா கேளுங்க. இங்க ஒரு ஆவியை பத்தி பேசப்படுகிறது. ஒரு மனுஷன் அப்படின்னா தேவன் இடத்துல யார்கிட்ட பேசுகிறான்னு சொன்னா இயேசு கிறிஸ்து கிட்ட பேசுறான். யார் அவன் பார்த்தா, இந்த உபத்திரத்துல, இந்த பாடுல, இந்த பிரச்சனையில போய் கொண்டு இருக்கிற ஒரு தந்தை, ஒரு தகப்பன் பேசுகிறான். யார்கிட்ட? போதகர்கிட்ட. யார் போதகர்? இயேசு கிட்ட அவன் பேசுகிறான். என்ன பேசுகிறான்னா, அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்தது. நல்லா கவனமா கேளுங்க. என்ன ஆவியா? என்ன ஆவி? ஊமையான ஆவி. அப்ப அது எப்படிப்பட்ட ஆவியா? எந்த ஆவியா அது? ஊமை ஊரை கெடுக்கணுவாங்க, பெருச்சாலி பேரு கெடுக்கும். சரியா? இந்த ஊமையா இருக்கிறவங்கள, இந்த படப்படன்னு பேசுறவங்கள கூட நம்பிடலாம். அல்லேலூயா. இந்த ஊமையா இருக்கிறவங்கள கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். சரி. ஊமையான ஆவி, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை, ஊமையான ஆவியை பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலோ. நல்லா கவனமா கேளுங்க. ஊமையான ஆவி பாருங்க, அங்க எழுதப்பட்டிருக்கு. ஊமையான ஆவி எங்க பிடிக்கும்? எங்க பிடிக்கும்? ஒரு ஊமைனா, ஒரு மனுஷன் ஊமைனா, ஓகேவா, அவனுக்குள்ள இருக்க ஊமை தன்மை இங்க வருமா, இங்க வருமா, இங்க வருமா, இங்க வருமா, இல்ல இங்க வருமா? ஆனா வசனம் என்ன பண்ணுது? எங்கே பிடித்தது? வசனம் நல்லா தெளிவா பாருங்க, ஆராயுங்க. அந்த வார்த்தை அவனை எங்கே பிடிக்கிறதோ அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. எங்கே பிடிக்கிறதோ, ஊமை என்ற ஆவி அவனை எங்கே பிடிக்கிறதோ, எங்கே பிடிக்குது அப்படின்னு சொன்னா பிடித்து பார்த்தீங்கன்னா, இந்த வசனமானது அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஊமையான ஆவி, இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? ஊமை, மியூ. ஓகே, the spirit of மியூ. அது எல்லாரும் என்ன தெரியுமா நினைக்கிறோம்? இந்த நாவில தான் அந்த ஊமை ஆவி பிடிக்கும்னு சொல்லி. ஆனா வசனம் நல்லா போட்டிருக்கு, அது எங்கே பிடிக்கிறதோ அங்கே அவனை அலைக்கழிக்கும்படி. இப்ப நிறைய இடங்கள்ல பாருங்க, ஊமைன்னா ரொம்ப பேரோட பார்வையில நாவு ஒண்டிதான் ஊமை இல்ல. உன் சிந்தையிலே நீ ஊமையா ஆக்கப்படுகிற, உன் இருதயத்திலே நீ ஊமையா ஆக்கப்படுகிற, உன் செயல்களில நீ ஊமை
இங்க அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. எங்கே பிடிக்கிறதோ அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி, நல்லா கவனமா கேளுங்க, அப்பொழுது அவன் நுரை தள்ளி அப்படின்னா அலைக்கழிக்கிற அந்த பிசாசோட கிரியையில அலைக்கழிக்கிற அந்த மகனுக்கு நுரை தள்ளி பல்லை கடித்து நான் 32 பல்லு இருக்குன்னா அப்படியே காட்டுறேன். இதை முடி பொக்க பல்லுனா கொஞ்சம் இருக்குவேன். பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன். நல்லா கவனமா கேளுங்க. உம்முடைய சீஷர் இடத்தில் கேட்டு அவர் சொன்னாரு, உங்க இடத்துல கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னாரு. யார்கிட்ட கொண்டு வந்திருக்காரா? அப்ப அவர் இயேசுவை பார்க்கிறதுக்கு முன்பாக அவர் யாரை சந்திச்சார? இந்த வசனம் உங்களுக்கு புரியுதுல? இவர் இயேசுவை பார்க்கிறதுக்கு முன்பாக இந்த தகப்பனார் சீசரை கண்டு கொண்ட பொழுது உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டு அவர்களால் கூடாமல் போயிற்று. நல்லா கவனமா கேளுங்க. அவர்னால கூடாம போயிடுச்சு. யாருனால முடியல? சீசர்னால முடியாம போச்சு. அப்ப நீங்களும் நானும் நல்ல ஒரு காரியத்தை யோசிங்க. இந்த தகப்பன் மகனை கொண்டு வந்திருக்க தகப்பனுக்கு விசுவாசம் இல்லாம வந்தாரா இல்ல விசுவாசத்தோடு வந்தாரா? ஹலோ, தகப்பன் என்ன பண்ணாரு? விசுவாசத்தோடு வந்திருக்கிறார். யார் சுகம் தருவான்னு சொல்லி, இயேசு சுகம் தருவான்னு சொல்லி விசுவாசத்தோடு வந்திருக்கிறார். ஆனா அந்த சந்திப்பானது முதல்ல இந்த சீடர்கள் மத்தியில தகப்பன் போய் சொல்லும்போது அவர்களால கூடாமல் போயிடுச்சு என்றான். அவர் பிரதியுத்தரமாக விசுவாசம் இல்லாத சந்ததி, நல்ல கவனமா கேளுங்க, விசுவாசம் இல்லாத சந்ததியே, the generation of unfaith, unbeliever, விசுவாசம் இல்லாத சந்ததியே. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கிறிஸ்துவ இயேசுவை விசுவாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசம் இல்லாத சந்ததியே, இதுவரைக்கும் நான் உங்களோடு நல்லா கவனமா கேளுங்க. எவ்வளவு தூரம் நான் உன்னோடு கூட இருப்பேன்? இயேசு சீடர்களை பார்த்து கேட்கிறார், எவ்வளவு தூரம் உங்களோடு கூட இருப்பேன்? அப்புறம் எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன்? எவ்வளவு தூரம் நான் உங்களிடத்துல பொறுமையா இருப்பேன்? யார் கேட்கிறா? யார் பார்த்து கேட்கிறாரு? இயேசு சீடர்களை பார்த்து கேட்கிறார், எவ்வளவு நாள் நான் உங்களோடு கூட இருப்பேன்? ரெண்டாவது கேட்கிறாரு, எவ்வளவு தூரம் நான் உங்களுக்கு பொறுமையா இருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். உடனடியா தகப்பனுக்கு ஆண்டவர் ஒரு பதில் சொல்றாரு, அந்த பையனை என்னிடத்தில் கொண்டு வாங்க. இன்னைக்கு பாருங்க, நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் அற்புதம் செய்கிறவர், அவர் அடையாளங்களை கொண்டு வருகிறவர், அதிசயங்களை செய்கிறவர் என்று சொல்லி உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாகவே தெரியும். ஆமென். ஆனாலும் நம்ம வாழ்க்கையில அவிசுவாசமான கிரிகள், அவிசுவாசமான எண்ணங்கள் இருக்கும்போது இயேசுவுடைய மகிமை, இயேசுவுடைய அற்புதங்களை நம்மளால செய்ய முடியாம போகிறதுக்கு காரணம் என்னன்னா, இங்க எழுதப்பட்டிருக்கு அவிசுவாசமான சந்நிதியே, அப்படிதான் போட்டு விசுவாசம் இல்லாத சந்நிதியே. நான் உங்களுக்கு ஒரு சாட்சியை பகிர்ந்து கொள்ளும்படி நான் உங்களோடு ஷேர் பண்ணுகிறேன். இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு நான் ஒரு போதகரா இருக்கிறேன்னு சொன்னா இந்த சாட்சி தான். அந்த எப்படிமா அந்த நொரை தள்ளி அதை வாசிங்க. அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி. ஓகே, போதுங்க, கேளுங்க. இது யாருக்கு? அந்த காலத்துல ஒரு தகப்பனுடைய பையனுக்கு இந்த ஆவி வந்தது. ஆமா தானே? பைபிள் அப்படிதான் போட்டிருக்கு. இப்ப நடைமுறையில நான் ஒரு சாட்சி அப்படியே சொல்றேன்.
இது அப்படியே எங்க அம்மா வாழ்க்கையில் நடக்கும். அந்த காலத்துல எங்க அம்மாவுக்கு இருந்தா 12 வயசு, எங்க அம்மாவுக்கு 12 வயது. அவங்க ரட்சிக்கப்படாதவங்க, அவங்க குடும்பமே ரட்சிக்கப்படலை. அவங்க தேவனை தெரியாத அறியாம இருந்தாங்க. அந்த அவங்க இருந்த எஸ்டேட் சுங்கப்பட்டாணியில யூபி எஸ்டேட்னு சொல்லுவாங்க. அந்த எஸ்டேட்ல வந்து யாராவது அந்த எஸ்டேட்ல வந்து அந்த மேலும் உரிமை இதெல்லாம் அடிச்சாங்கன்னா அம்மாவுக்கு வந்து திடீர்னு அவங்களுக்கு வந்து இந்த மாரி ஒரு சுபாவம் வந்து பல்ல கடிச்சு அவங்க வந்து அப்படியே ரொம்ப இதாகி அவங்க என்ன செய்யறாங்கன்ற அது ஒரு வியாதி மாரி, அது ஒரு ஆவி அவங்களை பிடித்து அலக்கழித்து அவங்க விழுந்தாங்கன்னு சொன்னா எந்த டாக்டர் செக் பண்ணாலும் அவங்களுக்கு உயிர் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அவங்க மூச்சு பேச்சே இருக்காது, அந்த அளவுக்கு விழுந்து கிடப்பாங்க. அதனால என்னுடைய பாட்டி என்னோட தாத்தா என்ன செய்வாங்க, இவங்களை கூட்டிக்கிட்டு நிறைய அவங்க தேவன் அறியாதனால உலக பிரகாரமான காரியத்தின் மேல அவங்க நிறைய காரியத்தை நாடி ஓடினாங்க. இங்க சுகம் கிடைக்குமா, அங்க சுகம் கிடைக்குமா, இங்க அவங்களுக்கு குணமாவாங்களா, அங்க விடுதலை ஆவாங்கன்னு சொல்லி நிறைய இடத்துல அவங்க கொண்டு போனாங்க. நிறைய இடத்துல அவங்க கொண்டு போகும்போது எங்க அம்மாவுக்கு வந்து குணமாகவே இல்லை. எங்க பாட்டி எங்க வீட்டுல எங்க தாத்தா எல்லாமே, எங்க தாத்தாவும் எங்க பெரிய மாமாவை தவிர மற்றவங்க எல்லாமே தேவனை வந்து உலகத்துல இருக்கிற தேவனை வணங்குறவங்க. ஆனா எங்க தாத்தாவும் எங்க பெரிய மாமா மட்டும் கடவுள் இல்லைன்னு சொல்லுகிற ஆஸ்தியா கஸ்தி ஏதோ திராவிட அவங்க திராவிட நம்ம கருணாநிதி கட்சி, அவங்க கடவுள் நம்பாத ஒரு கூட்டம் அவங்க. அப்ப எங்க அம்மா வந்து எங்க தாத்தா எங்க பாட்டி எல்லா இடத்துலயும் கொண்டு போய் முயற்சி பண்ணும்போது அவங்களுக்கு குணமாகவே இல்லை. 12 வயசு நல்ல ஞாபகம் இருக்கு. அப்பொழுது அவங்க வீட்டு வழியா அவங்களுடைய எஸ்டேட் அப்படின்னா முன்னெல்லாம் எஸ்டேட் பார்த்தீங்கன்னா வருஷலா இருக்கும் வீடு, யூபி எஸ்டேட். அப்ப அந்த எஸ்டேட்ல எங்க அம்மா கடந்து வரும்போது ஒரு வீட்டுல வந்து ஒரு கிறிஸ்துவ பாடல் பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வீட்டுல வந்து ஒரு வீடு கூட்டம் நடக்குது. அன்னைக்கு அந்த வீடு கூட்டத்தில் அந்த பாடலை கேட்ட போது எங்க அம்மாவுக்கு ரொம்ப மனசுக்கு ஒரு சமாதானம், மனசுக்கு ஒரு அன்பு. அந்த பாட்டு கேட்டானே ஒரு சுகம். இப்பெல்லாம் நம்ம ரஹ்மான் பாட்டு கேட்டா அப்படியே மெத்தையை லேசா வச்சுட்டு அப்படியே கற்பனை பண்ணுவேன். அந்த மாரி எங்க அம்மா வந்து அந்த டைம்ல அந்த வீட்டு கூட்டத்துல பாடலை கேட்ட எங்க அம்மாவுக்கு மனசுல ஒரு சமாதானம் வந்து நேரம் அந்த வீட்டு கூட்டத்துக்கு போனாங்க. போய் நின்ற போது அந்த பாடல் வந்து அவங்கள ரொம்ப சந்தோஷத்தை கொண்டு வந்த அவங்க என்ன செஞ்சாங்கன்னா தொடர்ந்து அந்த வீட்டு கூட்டத்துக்கு கலந்து கொள்ளும்படி அவங்க வாரம் முயற்சி பண்ணி போவாங்க. ஆனா எங்க வீட்டுல வந்து எங்க தாத்தா வீட்டுல வந்து ரொம்ப எதிர்ப்பு, எங்க அம்மாவுக்கு ரொம்ப எதிர்ப்பா இருந்தாங்க. இல்ல நீ போகக்கூடாது, நீ அதுக்கு போக. ஆனா அவங்களுக்கு இன்னும் விடுதலை ஆகலை, அந்த வியாதிலிருந்து விடுதலை ஆகலை. ஆனா அந்த சந்தோஷமானது, அங்க பாடின பாடல் பேசின வார்த்தைலாம் அவங்க உள்ளத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்து அந்த வீட்டு கூட்டத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி என்னுடைய தாத்தாவும் சரி என்னோட பெரிய மாமாவும் சரி ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா எங்க பாட்டி வந்து யாருக்கும் தெரியாம திட்டத்தனமா அனுப்பிவிடுவாங்க, போயிட்டு சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துடு, லேட் ஆகாது அப்படின்னு. எங்க அம்மா போயிட்டு வருவாங்க. ஆனா எங்க அம்மா போயிட்டு வீட்டுக்கு வந்தானே எங்க மாமா ஃபுட்பால் பந்து விளையாட்டு, அவர் வந்து பந்து விளையாட்டு வீரர், அவர் பூட்ஸ் காலில் எங்க அம்மாவை எத்துவார். நான் போவேன்னு சொன்னா நீ போறேன்னு. எங்க தாத்தா வெறும் கட்டலே அடிப்பாரு எங்க அம்மாவை. கிறிஸ்தவன் போய்கிட்டு இருக்கிறியா, நீ என்ன ஆகுறன்னு சொல்லி எங்க அம்மா வெறும் கட்டலே அடிப்பாரு. ஆனாலும் எங்க அம்மா இவ்வளவு அடி வாங்கியும் அந்த அன்பு, கடவுளோட அன்பு, அந்த வார்த்தை, அந்த பாடல் என்னமோ இருக்குன்னு சொல்லி எங்க அம்மா போக ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் பிணைங்கிலேருந்து தெரியல, சிவபிட்டானிலேருந்து தெரியல, போதகர் ஜீவானந்தம் சொல்லி நல்ல பிரசித்தப்பட்ட ஒரு ஊழியக்காரர் வந்திருக்காரு இந்தியாவில இருந்து. அந்த கூட்டத்தில் எங்க அம்மா போன போது மலேசியாவில் ஒரு 75% நம்ம இனம் ரட்சிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா இந்த மனுஷனால மட்டும்தான். இந்த மனுஷன் தான் தேவனுடைய ரட்சிப்பை கொண்டு வந்து நிறைய எஸ்டேட் பகுதியில, நிறைய மலேசியா பகுதியில இந்துக்கள், தேவன் அறியாத ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொன்னா போதகர் ஜீவானந்த ஐயர், அவரை பிரதர் ஜீவானந்தன் தான் சொல்லுவாங்க. அவர் மூலியமா தான் இன்னைக்கு நிறைய நம்ம இனங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, இயேசு ஏற்றுக்கொண்டிருக்காங்க. அவர் இடைக்காலத்துல தான் இறந்தார்.
இந்த கூட்டத்துக்கு எங்க அம்மாவை அழைத்து, ஏன்னா அந்த வீடு கூட்டத்துல உள்ள லீடர் என்ன பண்ணாங்க, எங்க அம்மாவை அழைத்து இந்த கூட்டத்துக்கு கூட்டு போகும்போது இந்த கூட்டத்துல தான் இவர் ஜெபித்த அந்த ஜெபத்தினுடைய ஆவியானவருடைய வல்லமை எங்க அம்மாவை பூர்ணமாய் அந்த வியாதியிலிருந்து குணமாக்குது. அதனாலதான் அந்த சாட்சியை நான் படிச்ச விட அப்படியே கொஞ்சம் இது எங்க அம்மாவுக்கு இருந்ததாச்சு. ஆனா எங்க அம்மா உண்மை இல்லை, நல்லா பேசுவாங்க. ஆனா இப்படிப்பட்ட சுபாபங்கள், இப்படிப்பட்ட நுர தள்ளி பல்லு கடிச்சு அவங்க உயிரே இல்லாத கூட படுத்து கிடக்கும். இந்த கூட்டத்துல போய் அவங்க கலந்து கொண்டாங்க. ஜீவன் அந்த ஐயா சோம் பண்ணாரு. அந்த இடத்துல அவங்க மேல இருந்த ஆவி விட்டு விலகினது. அல்லேலூயா. அதுக்கு மேல ஒரு பெரிய சாட்சி இருக்கு. அது நான் இன்னொரு நாளைக்கு சொல்றேன். நான் ஒரு காரியத்தை சொல்ல உங்கள்கிட்ட விரும்புகிறேன். நீங்களும் நானும் நினைக்கிற ஆண்டவர் பெரிய பெரிய கூடாரத்திலையும் பெரிய ஒரு மனுஷன்ட்டு தான் அவர் அற்புதம் அடையாளங்கள் செய்வார்னு சொல்லி எண்ணுகிறோம். ஆனா எப்படி எங்களோட அம்மாவோட வாழ்க்கையில வீடு கொடுத்துற அவங்க உள்ளவங்கள் தொடப்பட்டதோ அது போல இன்னைக்கு இந்த சீடர்கள்ட்ட கொண்டு வந்த அந்த வியாதிஸ்தனை அவர்களால குணப்படுத்த முடியாமல், அவர்களால ஜெபித்து அவனுக்கு விடுதலை கொடுக்க முடியாததுக்கு காரணம் இயேசு அங்க சாட்சியாக சொல்றாரு, விசுவாசம் இல்லாத சந்நிதியே, எதுவரைக்கும் உங்களோடு நான் கூட இருப்பேன், எதுவரைக்கும் நான் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன். இன்னைக்கு கேட்கிற ஆண்டவர், நம்ம வாழ்க்கையில தேவனை அறிந்திருக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தை தெரிந்திருக்கிறோம், தேவனுடைய வசனங்கள் தெரியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவர் செய்த ஒவ்வொரு நன்மைகளும் நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனாலும் தேவன் நிமித்தம், ஆண்டவருடைய வார்த்தை நிமித்தம் நீங்களும் நானும் விசுவாசமுள்ள சந்நிதியா இருக்க வேண்டிய நீங்களும் நானும் இன்னைக்கு அவிசுவாசமாய் எப்படி சீடர்கள் செய்தார்களோ அதே போல நம்ம வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு காரியத்திலும் அவிசுவாசமான தன்மைகளுக்கு இடம் தருகிறோம். இதற்கு கொண்டனியா ஒரு வசனத்தை நீ பாத்தீங்கன்னா மார்க் 9:22 25 வரைக்கும் வாசிக்கலாம். மார்க் 9ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரைக்கும். இவனை கொல்லும்படி அது அநேக தரம் தீயில், நல்ல கவனமா கேளுங்க, அந்த மனுஷனை, அந்த வியாதி பிடித்த மனுஷனை கொல்லும்படி அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும், நல்ல கவனமா கேளுங்க, தீயிலும் தண்ணீரிலும். ஐயா நான் இன்னொரு காரியத்தை சொல்றேன். தற்கொலை பண்ணி சாவறாங்களே, எப்படி சொல்லுவாங்க, தற்கொலை பண்ணி சாவறாங்களே, எரிச்சு மாடியிலிருந்து குதிச்சு தூக்கு மாட்டி செத்து. முன்னெல்லாம் பாருங்க ஒரே மருந்து ரவுண்டோ, ஒரே அடி. இங்க எழுதி வச்சிருப்பாங்க காதலன் பேரு, எம்ஜிஆர், சிவாஜி, கமலஹாசன் அப்படின்னு. உங்களுக்கெல்லாம் நியாய தீர்ப்பே இல்லை. வேதத்தின் படி சொல்றேன், உங்களுக்கு 100% நரகம் தான். இல்லையா? அப்படி பாக்குறீங்க? ஆமா அதான் சொன்னேன். இல்லையா? 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 தெரியாதா? யாரெல்லாம் தற்கொலை பண்ணி சாவறாங்களோ அவங்களுக்கு 100% உனக்கு நரகம் தான். உனக்கு ரட்சிப்பு சொல்ல ஆண்டவர் வரமாட்டார். வேதம் சொல்லுகிறது உனக்கு நரகம். அல்லேலூயா. இன்னைக்கு ஜோஹர்ல 40 பேருக்கு மேல தற்கொலை பண்ணி செத்துருக்கிறாங்க. தமிழவங்க தான் மெஜாரிட்டி. தெரியுமா? கேள்விப்பட்டீங்களா? ஜோஹர் பிகாஸ் கஷ்டம், வேலை இல்லை, வீடு கட்ட முடியல, காடி காசு கட்ட முடியல, பிள்ளைங்களை சர்வைவ் பண்ண முடியல, காதல் தோல்வி, நிறைய காரியத்துல தமிழர்கள் தான் மெஜாரிட்டியில நிக்கிறாங்க. தற்கொலை இன்னைக்கு அது போல இங்க ஒரு ஆவி சொல்லப்படுகிறது, இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நெருப்புலையும் தண்ணீர்னா வெள்ளம், ஆறு, கடல், அதிலே தள்ளும்படி தள்ளிற்று. நீர் ஏதாவது செய்ய கூடுமானால், நீங்க ஏதாச்சும் செய்ய முடிஞ்சா எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று என்றார். இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க பாருங்க, ஆண்டவர் அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால்
சீடரை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு. இப்ப சொல்றாரு, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். அல்லேலூயா. இங்க ஆண்டவர் சொல்றாரு, யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்க, யாரெல்லாம் விசுவாசம் என்ற தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய நாமத்தை, தேவனுடைய சத்தியத்தை, வசனத்தை விசுவாசிக்கிறாங்களோ, அவர்கள் நம்புகிறார்களோ, அந்த வசனத்தின் மேல அவர்கள் நிலைத்திருக்கிறாங்களோ, அவர்களுக்கு எல்லாம் கூடும். இந்த சபையில நிறைய பின்ன ஊழியத்தில் நிறைய செய்திருக்கேன். ஆனா இந்த சபையில நடந்ததெல்லாம் சொல்றேன். பத்திரமான காலகட்டத்தில் போவாங்க, கண்ணீர் பாடுகள் மத்தியில் சொல்லுவாங்க, போய்கிட்டு இருப்பாங்க. நான் போய் அவங்க வீட்டில் நின்று ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காட்டுவார். அந்த தரிசனத்தை அப்படியே சொல்லுவேன். ஆண்டவர் இந்த தரிசனத்தை சொல்றாப்பா, இந்த தரிசனத்தை பிடிச்சிங்க, இந்த தரிசனத்து மேல நில்லுங்க, இந்த தரிசனத்தை அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருங்க, இந்த தரிசனம் அப்படியே உங்களுக்கு நடக்கும்னு சொல்லி தேவன் நடத்தி என்னுடைய கண்கள் பார்க்கும்படி ஆண்டவர் செய்திருக்கிறார். அல்லேலூயா. போன வாரம் ஒரு சகோதரி எனக்கு அடிச்சாங்க. என்ன பச, இந்த காரியத்துக்காக நானும் காத்திருக்கிறேன், நானும் செய்வாருன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் பச, ஒன்றும் செய்யல. அப்படியாம்மா, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஆண்டவர் வார்த்தை சொன்னார், சொல்லு அதை பார்த்து, இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள அதுக்கு கவர்மெண்ட்லேருந்து கால் வரும் அப்படின்னு. ஓ அப்படியா சொன்னம்மா, ஒரு வாரம் வெயிட் பண்ணு, உனக்கு கால் வரும் பாருன்னு சொல்லி 5 நாள் கூட ஆகல. ஒரு வாரம்னா 7 நாள் தானே, அதுக்குள்ள 5 நாள் கூட இல்லை, கால் நேற்று வந்துருச்சு. நீ காலையிலே என்னை எழுப்பிச்சு போனடிச்சு, கால் வந்துருச்சு நேற்று இப்படி இன்னொரு 5 நாளுக்குள்ள என்னை வர சொல்லிட்டாங்க இன்டர்வியூ. தேவன் மேலே நம்பிக்கை வைக்கிற மனுஷன் எல்லாம் ஆகும். ஆண்டவர் மேல நீ நம்பிக்கை வைத்து, நீ ஆண்டவர் மேல விசுவாசம் வைத்து, ஆண்டவர் மேல நீ வார்த்தையில நம்பி இருந்தீன்னு சொன்னா கட்டாயமா உன் வாழ்க்கையில தேவன் நாம மகிமைக்கென்று உன் வாழ்க்கை அப்படியே நடக்கும். ஆனா நீ நானும் அவிசுவாசமாய் அதை எண்ணும் போது, அதை நினைக்கும் போது, அதை நீ பேசும்போது, அதன்படி நீ சிந்திக்கும் போது, அதை நீ நம்பும் போது, உன் வாழ்க்கையில தேவனுக்கு விரோதமாய் நீ ஆயுதமாய் பயன்படும்படி பிசாசு என்ன பண்ணுகிறான், உன்னை அவிசுவாசமான ஒரு ஆவியில உன்னை பிடித்து உன்னை கலக்கும்படி அங்க சொல்லப்படுகிறது. அவன் தண்ணீரிலும் அவன் நெருப்பிலையும் சாகும்படி அவனை எப்படி சொல்றானோ அதே போல உங்களுக்குள்ள இருக்கிற அவிசுவாசமானது உன்னோட வாழ்க்கையில நீ ஒளிந்து போகும்படி, நீ தேவனோட தரிசனத்தை விட்டு அவிசுவாசத்தை நீ பிடித்து தேவனுக்கு விரோதமாய் நீ மாறும்படி இந்த ஆவி என்ன பண்ணுது, அநேக தேவ பிள்ளைகளை பிடித்து இப்படியாக அவிசுவாசத்தை கிரியை செய்கிறது. இங்க நல்லா திட்டமாய் போட்டிருக்கிறது. இங்க 25வது வசனத்தை வாசிமா. அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, நல்லா கவனமா கேளுங்க. சில நேரத்துல போன வாரம் ஒரு வார்த்தை சொன்னேன், சிலவங்களுக்கு சிரிப்பு வந்துருச்சு. இந்த வார்த்தை சொன்னீங்க, ஜாதி புக்கான்னு சொன்னாங்க, சிரிப்பு வந்துருச்சு. என்ன இந்த வார்த்தைலாம் பயக்கிறீங்க? ஆமா, சில நேரத்தில் சிரிப்பெல்லாம் மாத்தி போட்டுரு போல. எதுக்காக ஜெபம் பண்ணுமோ அதுக்காக ஜெபம் பண்ண மாட்டோம். தேவையில்லாத ஜெபம் செய்ய பார்த்துருக்கீங்களா? தேவையில்லாததுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உன் வாழ்க்கையில எது வேணும்? உன் வாழ்க்கையில தேவைப்படுகிற விசுவாசம் எதுக்கு வைக்கணும்? எதை வைத்து நீ ஜெபிக்கணும்? நான் எப்பயுமே எவ்ரிடே உங்களுக்காக எனக்காக ஒரு ஜெபம் தான் செய்வேன். என்ன தெரியுங்களா? ஆண்டவரே, இந்த ஷாலோம் கிரைஸ்ட் சர்ச், ஆண்டவரே, விசுவாசிகள் என்ன, என் பிள்ளைகள், என் மனைவிய உங்களுடைய வார்த்தையை விட்டு நாங்கள் விலகி போகாதபடி உங்களுடைய வார்த்தையிலே பார்டர் லைன் போட்டுருங்க. நாங்க தாண்டவே கூடாது, உங்களோட வார்த்தைக்குள்ளேயே தான் நிற்கணும். இதை எப்பயுமே நான் சொல்லி ஜெபிப்பேன். எப்பயுமே சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? வார்த்தை ஒண்டிதான் நம்மளை எல்லாத்துல இருந்து விடுதலை ஆக்க முடியும். வசனம் ஒண்டிதான் நம்மளை காக்க முடியும். வசனம் ஒண்டிதான் பிசாசை விரட்ட முடியும். வசனம் ஒண்டிதான் பொல்லாத ஆவிகளை கட்ட முடியும். வசனம் ஒண்டிதான்
பார்க்கறத பார்த்தா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாத புதுசா சொல்றதே சொல்லிட்டு இருக்கீங்கன்றது இருக்கு. ஆண்டவர் அங்க அந்த ஆவியை பார்த்து என்ன சொன்னாரு? ஊமையும் செவிடுமான ஆவியே இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று இங்க சொல்றாரு பாருங்க ஆண்டவர். இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த வார்த்தைய சீடர்களால சொல்ல முடியாது, பிரதமனால சொல்ல முடியாது? சொல்ல முடியும். சீடர்களால சொல்ல முடியாது? சொல்ல முடியும். ஏன் அவனுங்க சொல்லல? எதனால அவனுங்க சொல்லல? சீடர் ஏன் சொல்லல? இயேசு கூடயே இருந்தான். இப்ப வச்சுங்களேன், நம்ம சந்திரன் இருக்காரு, இயேசு கூடயே இருக்கிறாரு. எப்படி இருந்திருப்பாரு நினைக்கிறீங்க? இயேசு ஒரு சைடுல பிசாசு வருதுன்னா இவர் ஒரு சைடுல போய் சாட்டை எடுத்து பிசாசு கட்டி பின்னி எடுத்துருவாரு, வெளியே ஓடு. ஏன் அப்படின்னா இயேசு கூட இருக்கும்போது அந்த ஒரு உணர்வு, அதுக்கு அந்த அவர் கூட இருக்கிற ஒரு பலம் அது வித்தியாசமானது. ஆமா தானே? பாருங்க, சேர்ச்சுக்குள்ள வந்து எப்படி இருக்கீங்க? என்ன பாவனை, என்ன சிரிப்பு, என்ன புன்னகை, என்ன ஒரு இது. அப்ப இயேசு கூட சும்மா இருந்திருப்போம் சார். நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க. தைரியமா செய்வோம், தைரியமா ஜெபம் பண்ணுவோம், தைரியமா பேசிருப்போம். ஆமா தானே? அப்ப இந்த சீடர்கள் இயேசு சொல்றாரு, எத்தனை காலம் உன்னோடு கூட இருப்பேன். அவர் என்ன சொல்றாரு? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன். எவ்வளவு பொறுமையா இருப்பேன், எவ்வளவு தூரம் இருப்பேன், எவ்வளவு பொறுமையா இருப்பேன். இங்க வந்து அடிச்ச அனாயிண்டிங் எர்மின கொண்டு வாங்க உட்கார்ந்துச்சு. அப்படி அடிக்குது அனாயிண்டிங். அந்த ஆவியை தேவன் பார்த்து சொல்றாரு, ஊமையும் செவிடும் உள்ள ஆவியே இவனை விட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். நல்ல கவனமா கேளுங்க தேவ பிள்ளைகளே. நீங்க பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். வசனம் சொல்லுது. யாருக்கு எதிர்த்து நிக்கணுமா? அப்ப பிசாசுக்கு எதிர்த்து நிக்கணும்னு சொன்னா, பிசாசான கொண்டு வருகிற எல்லா வியாதியும், பிசாசை கொண்டு வர எல்லா போராட்டத்தையும் உன் ஆவியில நீ உணர வேண்டும். உன் ஆவியில அதை நீ வந்து பகுத்தறிய வேண்டும். உன் ஆவியில அதை வந்து நீ என்ன பண்ணணும்? உணரணும். உணர்ந்துட்டு சொன்னா அந்த ஆவியை நீ என்ன பண்ணணுமா? தேவனுடைய வசனத்தை எடுத்து கர்த்தருடைய ஆவியில அதை கட்ட வேண்டும். நீ அல்லேலூயா. சில நேரத்துல தேவ பிள்ளைகளுக்கு எவ்வளவுதான் சோப்பு போட்டாலும், எவ்வளவுதான் வசனத்தை சொல்லி நான் சோப்பு போட்டு புருசு போட்டு தேய்ச்சாலும் அவங்களாதான் இருப்பாங்க. ஏன் சொன்னா அவர்களால மாற முடியல. காரணம் என்ன தெரியுங்களா? ஒரே பதில் தான் இயேசு சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஊமையும் செவிடுமான ஆவி, சந்நிதியே, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன். இதுதான் உங்களுக்கு எனக்கும். ஐயா, ஊழியக்காரன் வார்த்தையை சொல்லும்போது வார்த்தையை கேட்டு நீ வந்து சுத்தமாயிரணும். இப்படி ஒரு வசனம் சொல்லுது, தேவகுமாரன் விடுதலை ஆக்கிட்டா மெய்யாகவே விடுதலை ஆகுங்க. ஆண்டவர் நம்மளை விடுதலை ஆக்குறாரு. ஆனா நீங்களும் நானும் அதை விடுதலை ஆகாதபடி, அந்த விடுதலையை நீங்களும் நான் பெற்றுக்கொள்ளாதபடி, அந்த விடுதலைய நம்ம சுதந்திரத்துக் கொள்ளாதபடிக்கு என்ன பண்ணுகிறோம்? நம்மளுடைய குணாதிசயங்கள், நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய சுபாவங்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுகிறோம்? அந்த வார்த்தையில நம்ம விடுதலை ஆகாதபடி அவிசுவாசமான சிந்தையினால இன்னைக்கு நீங்களும் நானும் சோதிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுக்கு விரோதமாய் இந்த அவிசுவாசம் வந்து ஒரு வெப்பன் போல, ஒரு ஆயுதத்தை போல பிசாசு என்ன பண்ணுகிறான்? உங்களையும் என்னையும் பயன்படுத்துகிறான். அதனால ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று. இனி இவனுக்குள் போகாதே. ஐயா, நல்லா கவனமா கேளுங்க. நான் சொல்றேன், ஒரு காரியத்தை சொல்றேன்.
ஆண்டவர் விடுதலை ஆக்கிட்டாருன்னா அவர் 4-5 வாட்டி திருப்பி விடுதலை ஆக்க மாட்டார். ஒருவேளை ஒரு உதாரணத்தை சொல்றேன். ஒரு பலவீனத்துல இருந்து ஆண்டவர் ஜெபம் பண்ணி விடுதலை ஆயிட்டீங்க. அதுக்கு ஒரு உதாரணம் செய்வாங்க நம்ம சர்ச்சில் எல்லாம் ப்ராசஸ்லாம். நீ வாந்தி எடுத்துட்டேன்னா விடுதலை ஆயிட்டுன்னு அர்த்தம். உன்னுடைய வார்த்தை மாறிடுச்சுன்னா வச்சுங்களேன், இப்போ வந்தாச்சு என்ன நல்லா இருக்கே ஓகே அப்படின்னு பேசினாங்கன்னா இது அசுத்தா பிடிச்சிருக்கு. ஜெபம் பண்ணி அவங்க ஏச்சு கடை எஸ் பிரதர் சோதரம் பிரதர் ஓ கிறிஸ்தவ கர்த்தர் பெரியவர், நம்ம என்ன தெரியும் அடையாளம் நினைப்போம் அவன் விட்டு போயிடுச்சு போல. அதனால தான் இவரோட வார்த்தைலாம் மாறிடுச்சு. பாரு ஒரு சேர்ச்சி முன்ன வரும்போது சேர்ச்சுக்கெல்லாம் சொல்லுவதெல்லாம் பிள்ளைங்க அப்படிதான் வருவாரு. இப்போ பாருங்க டை கோட் இப்படிதான் வராரு, விடுதலை ஆயிட்டாரு. இது மனுஷனுடைய பார்வை. ஆனா வசனம் சொல்லுது தேவகுமாரன் விடுதலை ஆக்கிட்டா அது ஒரே தடவை தான். நீ முற்றிலுமாய் விடுதலை ஆக வேண்டும். ஆண்டவர் உன்னை விடுதலை ஆக்கிட்டார் சொன்னா நீ முற்றிலுமா எல்லாத்துல இருந்து விடுதலை ஆகணும். அல்லேலூயா. கொஞ்சத்துல விடுதலை ஆயிட்டு கொஞ்சோண்டு விடுதலை ஆகாம இருக்குன்னு சொன்னா இது தேவன் உன்னை இன்னும் விடுதலை ஆக்கல. நீ இன்னும் தேவன் விடுதலை ஆக்கிட்டாரு, நீ இன்னும் தேவனுக்குள்ள விடுதலை ஆகாம இருக்கிற. இங்க வசனம் அப்படிதான் போட்டிருக்கு. வசனம் அதுதான் சொல்லுது. எவ்வளவு தூரம் எது வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எது வரைக்கும் உங்களோட கூட இருப்பேன், எது வரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன், எவ்வளவு தூரம் நான் உங்களிடத்துல பொறுமையா இருப்பேன். நீங்க அதே வசனத்தை உங்களை பார்த்து கேட்கிறேன், எவ்வளவு தூரம் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பொறுமையா இருக்கிறது, எவ்வளவு தூரம் எதிர்பார்க்கறீங்க? ஹலோ, எனக்குள்ள வசனம் ஏன் அப்படி சொல்லப்படுதுன்னு சொன்னா நம்ம நிறைய இடங்கள்ல தேவனோட மகிமையை இழந்து போறதுக்கு காரணமே அவிசுவாசமான ஆயுதம். அவிசுவாசமான ஆயுதம் போறதுக்கு முன்னே சில உங்களோட வீட்டுல பாருங்க, ஒரு காரியத்துக்காக பேங்க் காரியமா இருக்கலாம், ஒருவேளை லைசன்ஸ் எடுக்கிற காரியமா இருக்கலாம், ஒருவேளை வீட்டுக்கு லோனா இருக்கலாம், ஒருவேளை ஏதாவது காரியத்துக்காக நீங்க போறதுக்கு முன்னே நீங்க ஒரு முடிவு பண்ணி வச்சிருவீங்க. நீங்க ஒரு முடிவு பண்ணி வச்சிருவீங்க. இது நடக்குமா நடக்காதா, ஆகுமா ஆகாதா, இது கிடைக்குமா கிடைக்காதா. நீ அங்க போற வீட்டுல தான் முடிவு பண்ற, வீட்டுல உட்காந்துரு, அதான் கிடைக்காதுன்னு சொல்லிட்டியே. கர்த்தருடைய பிள்ளைகள் ஐயா, விசுவாசத்தின் கோத்திரத்துல வந்தவங்க நீங்க, ஆபிரகாமுடைய சந்நிதி நீங்க, விசுவாசத்தின் தந்தையோட சந்நிதியில வந்த நீங்க. விசுவாசம் என்ற வார்த்தை எங்கேயாவது விசுவாசத்தோடு போக வைக்குதா, விசுவாசத்தோடு செய்ய வைக்குதா? ஒரு சகோதரி அவங்க முதல் நாள் கடை திறந்தாங்க. முதல் நாள் கடை திறந்து சார் வந்து என் கடைக்கு ஜோம் பண்ணுங்க அப்படின்னாங்க. அப்ப நான் சொன்னேன் சரி எத்தனை மணிக்கு திறக்கிறீங்கன்னா அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி. ஓ அப்படியா, சரி நான் வரேன். அப்ப அவருடைய கணவர் தான் அந்த ரொட்டி போட்டுட்டு இருந்தாரு. அப்ப அந்த கடையில் போனா ஆள் இல்லை, நானே ஒரு நம்மளுடைய ஒரு விசுவாசி கூட்டு போயிருந்தோம். வாமா போயிட்டு நம்ம ஜோம் பண்ணிட்டு வருவோம்னா அது வயசானவங்க அவங்க கூட்டு போனோம். சரி போய் உட்காந்துட்டு அப்படியே பார்த்துட்டு கடைலாம் அப்படியே லுக்கெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் பார்த்துட்டு அவர் தண்ணி கலக்கிட்டு இருந்தார். எனக்கு அந்த கணவர் என்ன பண்ணார், ரொட்டி சட்டை போட்டுட்டு இருந்தார். போட்டு சார் நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல இவ்வளோலாம் நான் பார்த்தா ஆள் நடமாட்டமே இல்லை பாஸ்டர், ஒருவேளை இந்த கடைக்கு யாரும் வரமாட்டாங்க போல. அது போட்டுக்கிட்டே சொல்லிட்டு இருக்கேன். வரமாட்டான்னு நினைக்கிற பஸ் ஏன்னா நடமாட்டதை பார்க்குறேன். இந்த இடம் ரொம்ப சைலண்டாக இருக்கு, ரொம்ப குவாய்ட்டாக இருக்கு, யாரும் வரமாட்டாங்கன்னு நினைக்கிற பஸ். என்ன அவர் சொல்லும் போது என் மைண்ட்ல உனக்கு தெரியுமா யார் நடமாட்டம் இல்லைன்னு. அப்படியே கடை திறந்த எங்க நடமாட்டம் இருக்கோ அங்க போய் திறக்க வந்தேன். எங்க ஆளுங்க நல்லா போறாங்க அங்க போய் போட வந்த ரொட்டி இங்க வந்து திறந்துட்டு கடையை திறந்துட்டு இதுல 10க்கு என்ன ஒரு ஜபம் செய்ய வர சொல்லிட்டு என்ன உட்கார வச்சு தண்ணி கலக்கி எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுவும் எனக்கு போடுற ரொட்டியை பார்த்து நீ சொல்லாமா, எனக்கு போடுற ரொட்டி யாரும் வரமாட்டாங்க போல பஸ் இருக்கு. எப்படி நம்பி அந்த ரொட்டியை நான் சாப்பிடுறது? சொல்லி நான் அதனால நினைக்காதீங்க பாஸ்டருக்கு பவர் இல்லை ஜோம் பண்ணதுனால அவங்க வாழ்க்கை எப்படி நடந்துச்சுன்னு.
சொல்லி 2 வாரத்துல கடையை மூட்டாங்க. சொல்லி 2 வாரத்துல கடையை க்ளோஸ் டவுன் பண்ணிட்டாங்க. கேட்டதுக்கு நிறைய ரீசன் சொன்னாங்க. நிறைய என்ன கேட்டீங்கன்னா ஒண்ணுதான் சொல்லுவேன், கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன், தேவனை நம்புகிற மனுஷன், ஒருவேளை அந்த கடைக்கு கஸ்டமர் குறைவா வந்தாலும் ஆண்டவர் ஒருபோதும் அந்த கடையை வந்து கைவிடவே மாட்டார். அந்த கடையை நடத்துறதுக்கு தேவன் பலத்தை கொடுப்பார். அந்த கடையை நிர்வாகம் பண்றதுக்கு ஆண்டவர் நல்ல ஞானத்தை கொடுப்பார். கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு. நான் நல்லா ஜோம் பண்ணிட்டு அந்த ரொட்டி தான் நல்லா சாப்பிட்டேன். நல்லா ருசியா இருந்துச்சு. ரொட்டியும் நல்லா இருந்துச்சு, கறியும் நல்லா இருந்துச்சு, தேயும் நல்லா இருந்துச்சு. நல்லா குடிச்சு நல்லா ஜோம் பண்ணிட்டு தான் போனேன். ஆனா இந்த பார்வை நீங்க பாத்தீங்கன்னா பாஸ்டர் கிட்ட பவர் பத்தல போல சொல்லுவாங்க. உன் மூஞ்சில காலையில முழிச்ச பாரு, நீங்க எல்லாம் போய் எல்லாம் தப்பு தப்பா நடக்குது. இவன் அவிசுவாசமா எல்லாம் நினைச்சிட்டு போவான். கடைசியா பழி வந்து நம்ம மூஞ்சிய சொல்லிடுவான். உன் மூஞ்சில முடிச்ச பாரு, இன்னைக்கு இது மாரி ஆச்சு. உன் பொருளை கேட்ட பாரு, எனக்கு இப்படி நடந்துச்சு. உன் போன் வந்துச்சு பாரு, போய் இடிச்சு விட்டேன். நீ ஒழுங்கா ஓட்டல, நீ ஞானமா சிந்திக்கல, நீ தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கல. ஆனா குறைய யார் மேல போடுறோம்? இன்னைக்கு அவிசுவாசமா தேவ பிள்ளைகள் சிந்திக்கிறதுனாலயா பலவிதமான மரணமும் சரி, பலவிதமான சோதனையும் சரி, பலவிதமான உபத்திரங்கள் மத்தியிலும் சரி, இவர்கள் போய் உள்ளுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவிசுவாசமான எண்ணங்கள். அப்பொழுது ஆண்டவர், அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போய் இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை விடுதலை ஆக்கிட்டார். இன்னைக்கு நீ விசுவாசம் உள்ள சந்நிதியா இருக்கன்னு சொன்னா நீ விடுதலை ஆக முடியும். நீ பிறரிட்ட நீ பேசும்போது அவர்களுடைய பலவீனங்கள், அவருடைய வியாதிகள், அவர்களுக்குள்ள இருக்கிற போராட்டங்கள் விடுதலை ஆகும். முடிஞ்ச வேலைக்கிழமை தான் என்னுடைய மெசஞ்சர் அவங்களை ஒரு இடத்துல இருந்து ஏத்திட்டு ஒரு இடத்துல இறக்கிட்டு, அந்த இடத்துல இருந்து ஏத்திட்டு அந்த இடத்துல இருந்து கொண்டு வரும், திருப்பி ஏத்தின இடத்துல கொண்டு வந்து ஓடும். அப்ப அந்த மெசஞ்சர் ஏத்திட்டேன். ஏத்திட்டு போய் இறக்கிட்டேன். நல்லா பேசிக்கிட்டு இருந்தேன். நல்லா பேசிட்டு, தம்பி ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். நான் இடத்த நான் சொல்ல மாட்டேன். ஏன் சொல்லிட்டேன்னா யாருக்கு தெரியும்? நீங்க போயிட்டீங்கன்னா முன்னெல்லாம் வந்து 10 பாடு ஓடுவாங்கலாம். இப்பெல்லாம் இங்கெல்லாம் கிடக்குது, நிறைய ஆவி பிடிச்சி கிடக்குது இங்கெல்லாம். அப்போ அந்த குடும்பத்தை கொண்டு போய் ஒரு இடத்துல இறக்கிட்டேன். நான் பக்கையும் மட்டும் அப்படியே உட்காந்துக்கிட்டு நான் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். 1/2 மணி நேரம் கழிச்சு அவன் காடியில் ஏறினானே எனக்கு ஒரு டிங்குன்னு அடிச்சிருச்சு மண்டைக்கு. டிங்குன்னு அடிச்சானே மண்டெல்லாம் அப்படியே தலை. சரின்னுட்டு போமா அப்படின்னா போலாம் அப்படின்னா நான் அவங்களை ஏற்றிட்டு போய்கிட்டே இருக்கிறேன். எனக்குள்ள ஒரு விதமா சிரிப்பா, எனக்கு ஒரு விதமா அன்ஈசியா இருக்கு. எனக்கு என்னால உணர மட்டும் அன்ஈசியா இருக்கு. அப்ப நான் கேட்டேன் நான் போனீங்க ஒரு 1/2 மணி நேரத்துல வந்துட்டீங்கன்னு. இல்ல ப்ரோ, அவர் என்ன அப்படிதான். இல்ல ப்ரோ, நான் அடுத்த சிங்கப்பூர் போறேன். ஆனால் இந்த வாரம் போயிட்டு ஒரு மந்திரம் சொல்லி பார்த்தேன். ஒரு நாயக்கர்கிட்ட போயிட்டு நான் காரியத்தெல்லாம் செஞ்சுட்டு அவர் போத்தலில் கொடுத்துருக்கான் பாருங்க தண்ணி, அவன் பையன் வச்சிருக்காரு, தண்ணியை கொடுத்துருக்கான். பேசுறேன். இறங்கின காசு கொடுத்து காடியில் உடனடி அவர் இறக்கி விட்டான்னு சொன்னேன். ஆண்டவரே, எல்லா விதமான பொல்லாத ஆவிகளை என்னையும் இந்த வாகனத்தை விட்டு அப்படியே அப்புறப்படுத்துங்க. ஒரு தீங்கும் என்னையும் இந்த வாகனத்தை அணுகாதபடி எல்லா விதமான பொல்லாத ஆவிகளை விளையாடுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ண.
இந்த தலைவலி காணாது. மறுநாள் நேத்து எனக்கு ஒரு அவிசுவாசம் எப்படி தெரியுமா வந்துச்சு? விசுவாசமா தான் இருக்கு. காலையில 6 மணிக்கு வேலை ஆரம்பிச்சுட்டேன், வண்டி ஓடிக்கிட்டே இருக்கேன். 4:30 மணி இருக்கும். 4:30 மணிக்கு திடீர்னு என்னுடைய கல்லா பொட்டி ஒரு பேக்கிங் வச்சிருக்கேன். காணும் காடி இம்பார்ட்டன்ட், காடி சுத்தி சீட் எல்லாம் பூந்து பாக்குறேன். அதுலதான் ஒரு வாரத்தோட காசு வச்சிருக்கு. ஒரு வாரத்துல சம்பாதிக்கிற காசு வச்சிருக்கு. காணும். நான் கொஞ்சம் என்னோட யோசனை இங்கேயே போகுது. ஒருவேளை நேற்று அந்த ஆள் வந்துட்டு போனானே செஞ்சானே, அந்த ஆவி திருடிச்சு போல காசை, அந்த போச்சை அப்படியே தூக்கிட்டு போயிடுச்சு போல. திருட்டு ஆவி இப்படி கூட வேலை செய்யுது அப்படின்னு என்னோட சுத்தம் அப்படியே வருது. ஒரு 2-3 செகண்ட் என்னுடைய இருதயமே அப்படியே வேற குழப்பத்துல போயிடுச்சு. டக்குன்னு ஆவியான ஒரு சமாதானத்துக்கு, ஏய் நில்லு, நீ ஏன் புலம்புற? போனா போட்டோம், இருந்தா இருக்கட்டும், எனக்கு தெரியும் அது உனக்கு எப்படி சந்திக்கணும், பேசாம இரு. அப்படியா? அப்புறம் ஒட்டனடியா எனக்கு ஒரு சமாதானம் வந்துருச்சு. எனக்கு போன காசை எவ்வளோச்சுங்களா? ஒரு 800 வெள்ளிக்கு மேல. 800 வெள்ளிக்கு மேல. ஒரு வாரம் நான் உழைச்ச காசு யாரையும் ஏமாத்தல தெரியுங்களா? வருஷத்துல 2 நான் ஜோம் பண்றேன், 10 வெள்ளி கொடுங்க, ஜோம் பண்றேன் 20 வெள்ளி கொடுங்க, அப்படி வாங்கின காசு இல்லை. ஓடன காசு. சரி நேற்று போனேன். நேற்று அப்ப மனைவி வேலையா வந்துட்டாங்க. நான் சொன்னேன் அவங்க சொன்னாங்க, அப்படியா? அவங்க உடனடியா வரல, போனா போட்டோம், அது அப்புறம் வந்துடும், நீ கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு அவங்க சிச்சாயா எப்படி கூட்டி ஒரு குப்பையை எப்படி கூட்டி தள்ளுவாங்களோ தள்ளிட்டாங்க. நமக்கு தான் தெரியும், நம்ம உட்காந்து முட்டை விட்டது நம்மளுக்கு தானே தெரியும். சரி நீட்டு. ஆனா எனக்கு ஆண்டு சமாதானத்தை கொடுத்தாரு. அப்புறம் நான் வந்துகிட்டு இருக்கேன், நல்லா முடிஞ்சு வந்துகிட்டு இருக்கேன். மனைவி கால் பண்ணிட்டு, உங்க போச்சு எங்கேயும் போல, அல்மாரி மேல தான் வச்சிருக்கீங்க, நீங்க எடுத்துட்டு போல, வேலைக்கு நீங்க எடுத்துட்டு போல. வீட்டுலதான் கிடக்குது என்னோட போச்சு. என்னோட சுத்த எங்கெங்கெல்லாம் போயிடுச்சு தெரியுங்களா? இப்படி போனேன், அவங்க கை விட்டு இப்படி எடுத்துட்டானா, நேற்று வந்தா நான் வந்திருக்காரு, அந்த ஆவி திருடி எடுத்துட்டு போயிடுச்சா? நம்மளுடைய ஆவிக்குரிய மனுஷனை அவிவிசுவாசமான ஆவி என்ன பண்ணுமா? தேவனுக்கு விரோதமாய் நம்ம சிந்திக்கும்படி இப்படி கூட ஒரு எண்ணம் வந்துச்சு. என்ன எண்ணம் வந்துச்சு தெரியுங்களா? இது காமனா வருதா? சொன்ன நீங்க செஞ்சிருக்கீங்க. 800 வெள்ளி போச்சுல, நான் 2 மாசம் தைட்டு போட மாட்டேன், அது உங்களோட கணக்கு. இப்படிலாம் நான் பேசல, இப்படிலாம் எனக்குள்ள அந்த சிந்தை வருது. 2 மாசம் நான் தைட்டு போட மாட்டேன். ஓகேயா? இது உங்களோட கணக்கு. கடை இதெல்லாம் யோசிச்ச பாருங்க, எனக்கு அவமானமா வச்சு மாடுவாச்சு. ஆண்டவர் இப்படிலாம் யோசிச்சிருக்கணும், இப்படிலாம் எனக்கு நினைப்பு வந்திருக்கா, இப்படிலாம் நான் சந்தேகப்பட்டேனா, இந்த ஆவி இப்படி தொழில் போயிடுச்சுலாம் நினைச்சிட்டேன் ஆண்டவரு. ஏன் அப்படின்னா, நம்மள அவிவிசுவாசத்துல நம்மளை மாற்றும்படி அவன் என்ன செய்யறான்? நம்மளுக்குள்ள நடக்கப்படுகிற ஒவ்வொரு நிமிஷத்தோடைய செயல்பாடுகளை எப்படியாவது அவிவிசுவாசத்தை நுழைந்து விடும்படி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு காடியில் ஒரு வயசான நடக்கவே கஷ்டப்பட்டார். ஆனா அவர் போட்டுக்கிற உடை பர்பிள் சட்டை, பர்பிள் சுலோரு, சாக்லேட் சப்பாத்தி. பர்பிள் எப்படி இருக்கும் வெயிலுக்கு? 3 மணிக்கு ஏத்தன அவரை படிச்சுன்னு இருந்தாரு. 10க்கு முகத்துல ஃபுல்லா பவுடர், ஃபுல்லா நல்லா அப்பி வச்சிருக்காரு பவுடர். நம்ம நிறுத்திங்களா ஏத்தன அவர் ஏத்திட்டு நேரா தம்பி அங்க போங்க நான் காட்டுறேன். நேரா மசாலா அங்க போனேன். ஓடி காமாட்சியா அந்த ஒரு கடை கொஞ்சம் இருங்க தம்பி என்னாரு. கதவு திறந்து கூட அவர் கடை இல்லை. கதவு திறந்து சப்பாத்தி எம்ஜிஆர் மாரி எழுதி வச்சுட்டு அப்படியே பாரு. இப்படிதான் போனார், உண்மையா இப்படிதான் போனாரு. போயிட்டு வந்தாரு. அவர் வீட்டிலே ஒரு 4-5 காடி, மெர்சிடிஸ், பிஎன் நிறைய காடி இருக்கு. ஆனா அவருக்கு இனிமே கிராப் எடுத்து இந்த இடத்துக்குலாம் கிராப் எடுத்து தான் போகணும்னு வருவார். வந்துட்டு பின்னாடி போனட் கிட்ட மைவில போனட் கை வச்சுட்டு, தம்பி
இத போய் போடுங்க, உங்களுக்கு கிடைக்கும். எழுதி கொடுத்து இந்த நம்பர் 6173 போடுங்க தம்பி, உங்களுக்கு கிடைக்கும். வர இருக்கிற சூழ்நிலையில போடுறது கொஞ்சம் நல்லது தானே, போட்டு தான் பாப்பேன். கிடைச்சிச்சுன்னா காமாட்சி கொடுப்பானா காமாட்சி கொடுப்பானா, போட்டா நம்மளுக்கு தானே. நான் அப்படிதான் சொன்னேன், அக்காள் எனக்கு அது மேல நம்பிக்கை இல்லை. என்ன தம்பி உலகம் புரியாம இருக்கிறேன், இது மேல நம்பிக்கை இல்லை, போட்டு பாரு தம்பி. இன்னைக்கு நான் அப்படி அவருக்கு எல்லா வரலையும் மோதம் அப்படியே பழிச்சு இருக்கிறதுக்கு காரணமே அப்பதான் தெரியுது, இவர் இதுல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. ஐயா அவங்க செய்யறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா நீங்களும் நானும் செய்யறது தப்புன்னு சொல்றேன். ஏன் தெரியுமா? அவங்களுக்கு வேத அறிவு இல்லை, உங்களுக்கு எனக்கு வேத அறிவு இருக்கு. ஆனாலும் நீங்களும் நான் என்ன செய்யறோம்? அவிசுவாசம் என்ற ஆயுதத்தை ஒழுங்கிட்டு இருக்கிறோம், அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அவிசுவாசத்தை. இங்க சொல்லப்படுகிறது, எத்தனை காலம் உங்களோடு நான் இருப்பேன். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 57வது வசனம் 58வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் இயேசு நசரேன் ஆகிய வாசிமா அவரை மத்தேயு 13:57-58 அவரை குறித்து இடறல் அடைந்தார்கள். நல்லா கவனமா கேளுங்க. அவரை குறித்து இடறல் அடைந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி தீர்க்கதரிசி ஒருவர் தன் ஊரிலும் தன் வீட்டிலும் மேயன்றி வேறெங்கும் கனவீனம் அடையான் என்றார். அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. இதோடைய அடையாளத்தை நீங்க பாத்தீங்கன்னா இங்க எழுதப்பட்டிருக்கிறது, நல்லா கவனமா கேளுங்க, வாசிமா திருப்பி. அவரை குறித்து அவர்னா யார் தெரியுங்களா? யார் தெரியுங்களா? அவரு யாரு? இயேசு. நல்லா கவனமா கேளுங்க. இயேசுவை குறித்து இடறல் அடைந்தார்கள். ஐயா அங்கே இந்த எந்த இடத்துல நடக்கப்படுது தெரியுமா? நசரேத்னா இயேசுவோட சொந்த கிராமம், இயேசுவோட சொந்த தேசம், இயேசுவோட ஜனங்க. அம்மாவை கூட பிறந்தவங்க, அப்பாவை கூட பிறந்தவங்க, இவர்களுடைய சந்நிதி. அந்த இடத்துல அவரை குறித்து இடர்கள் அடைந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி தீர்க்கதரிசி ஒருவர் தன் ஊரிலும் தன் வீட்டிலும் மே அன்றி வேற எங்குமே கனவீனம் அடையான். நல்லா கவனமா கேளுங்க. ஐயா நம்ம நிறைய இடத்துல வளர முடியாத காரியம் இடம் எங்க தெரியுங்களா? தெரியுமா? உங்க வீட்லயும் உங்க ஜனங்கள்ட்ட. ஏன் தெரியுங்களா? உங்களதான் நம்பவே மாட்டாங்களே. உன் மூஞ்ச பார்த்தாலே தெரிந்த திட்டுக்கால அப்படியே கிடக்குது. நான் பாசுறாவப்பா, இவன் பாசுறா, இவனுக்கு என்ன தெரியும், இவனுக்கு ஏதோ தெரியும், இவன் எப்படி பாசுறாவளா? நீங்க நல்லா தெளிவா போட்டிருக்கு. அவரை குறித்து இடர்கள் அடைந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி தீர்க்கதரிசி ஒருவர் தன் ஊரிலும் தன் வீட்டிலும் அன்றி வேறெங்கும் கனவீனம் அடையான் என்றார். எங்குமே அவன் வெட்கப்படவே மாட்டான், எங்குமே அவன் சோர்ந்து போக மாட்டான். ஆனா அவன் தேசத்திலும் அவன் வீட்டிலும் தான் வைக்கப்படுவான். அதனால அங்க நடக்கிற பதில் என்ன தெரியுங்களா? அங்க போட்டிருக்காரு, அவர்களுடைய அவிசுவாசத்தினால. இன்னைக்கு வசனம் சொல்லுது, ஏன் உங்க வாழ்க்கையில அற்புதம் அடையாளம் நடக்கல தெரியுங்களா? ஏன் உங்க வாழ்க்கையில தேவன் அற்புதம் செய்ய முடியல தெரியுங்களா? ஏன் உங்க வாழ்க்கையில தேவனுடைய மகிமை இல்ல தெரியுங்களா? அங்க வசனம் போட்டிருக்கு, அவர்களுடைய அவிசுவாசத்தின் அன்றி அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. இயேசுவோட சொந்த நாடுயா, இயேசுவோட சொந்த கிராமம்யா, அந்த இடத்துல இயேசு அற்புதமே செய்யப்படவில்லை. ஏன் தெரியுங்களா?
சொல்லுகிறவரை நம்புறோம், ஆனா உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில விசுவாசம் இல்ல. இப்படி ஒரு வசனம் இருக்கு, புத்தியினமான சந்நிதியே அப்படின்னா, நம்மளோட தமிழ்ல சொல்ற புத்தி கெட்ட கோத்திரமே, உன்னுடைய அறிவு கெட்டு போச்சு. இன்னைக்கு தேவன் நல்ல தெளிவா சொல்றாரு, விசுவாசம் இல்லாத ஜனங்கள் மத்தியில தேவனால் அற்புதம் செய்யவே இல்லையா? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நடக்கணும்னு சொன்னா நீங்க ஆராய்ந்து பாருங்க, நீங்க தேவன் மேல எவ்வளவு விசுவாசம் வைத்திருக்கீங்க. உங்க வாழ்க்கையில எல்லா காரியமும் இழந்து போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்க நம்புகிற அவிசுவாசம் தான் உங்களுடைய வாழ்க்கையில தோத்து போக செய்யுது. அந்த ஆவி என்ன பண்ணுது? அந்த அவிசுவாசமான ஆவி உங்க வாழ்க்கையில தோல்விகளை கொண்டு வருகிறது, பிரச்சனைகளை கொண்டு வருது, பாடுகளை கொண்டு வருகிறது, உபத்திரங்களை கொண்டு வருகிறது, மரணத்தை கொண்டு வருகிறது, வியாதிகளை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு உன் வாழ்க்கையில அவிசுவாசம் இருக்கறனால தான் நீ நிறைய இடத்துல விழுந்து விழுந்து எழுந்திருக்கிற. ஊழியத்தில் அவிசுவாசம், ஜெபத்தில் அவிசுவாசம், வார்த்தையில் அவிசுவாசம், குடும்பத்தின் மத்தியில் அவிசுவாசம், மனைவி கணவன் மேல அவிசுவாசம், மனைவி கணவன் மேல அவிசுவாசம், பிள்ளைகள் மேல தாய் தகப்பனுக்கு பிள்ளைகள் மேல அவிசுவாசம். இன்னைக்கு தேவன் மேல நீங்க விசுவாசம் இல்லாதனால்தான் அவிசுவாசத்தை நம்பிக்கொண்டு இருக்கிறீங்க, அவிசுவாசத்திலே சிந்தித்துக் கொண்டு இருக்கீங்க. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, அவர்களுடைய சொந்த ஊர்ல அவர் நிறைய அற்புதங்களை செய்யல. யூதா 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசி. புதிய ஏற்பாடு யூதா ஒரே அதிகாரம், ஜூட் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில் கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி. நல்ல கவனமா கேளுங்க. இந்த வசனம் நல்லா தெளிவா சொல்லப்படுகிறது. நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். உங்களுக்கு தெரியும், நீங்க எப்படி கடந்து வந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆனாலும் ஆண்டவர் ஒரு நினைப்பு போட்டுறாரு. நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில் கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி. எகிப்து தேசத்திலிருந்து, எகிப்து என்று சொன்னாலே அடிமைத்தனம். எகிப்து என்றாலே எகிப்து என்றாலே நீ அடிமை, நீ பாவத்துக்கு அடிமை, நீ சாபத்துக்கு அடிமை, நீ எல்லா வியாதிக்கு அடிமை, நீ எல்லா விக்கிரத்துக்கு அடிமை, நீ எல்லா பொல்லாத கிரிகளுக்கு அடிமை. எகிப்து, அதுல இருந்து உன்னை ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரா? வரப்பண்ணி. சரி, இந்த அடிமையிலிருந்து, எகிப்திலிருந்து உங்களை கொண்டு வந்தாருன்னு சொன்னா ஸ்டில் நீங்க அடிமையில இருக்கீங்களா? நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். இப்ப ஆண்டவர் உங்களை அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்தாருன்னு வசனம் சொல்லுது. அப்பனா நீங்க அடிமைஸ்தாலியா? அடிமையா இல்ல. அப்ப ஆண்டவர் இங்க நினைவு பண்றாரு, கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். நல்லா கவனமா கேளுங்க. இங்க வசனம் அப்படி போட்டிருக்கு. கிறிஸ்தவன் அழியறான் காரணம் என்ன தெரியுமா? கிறிஸ்தவன் அழிஞ்சு போறது காரியம் என்ன தெரியுமா? விசுவாசிக்காதவனால வச்சிருந்து ஒண்ணுமே இல்லை. தேவனுடைய மேக சமமும் அக்கினி சமமும்
இந்த எகிப்துல இருந்து வரும்போது யாரெல்லாம் ஆண்டவருக்கு விரோதமா செயல்பட்டாங்களோ, தேவனை விசுவாசிக்காம ஆண்டோட சொல்லப்பட்ட அந்த கட்டளையின்படி, வார்த்தையின்படி, தேவனோட சத்தத்தின்படி யாரெல்லாம் கீழ்ப்படியாம போனாங்களோ அவங்களெல்லாம் அங்க அடிச்சாரு. இப்ப நம்ம கவர்மெண்ட் என்ன செய்யுது, ஒரு தவறு பண்ணிட்டான். இப்ப வந்து வச்சுக்கலாம், மகருக்கு இவ வந்து இங்க இருந்து வீட்டுக்கு போறா, மோட்டர்ல மாஸ்க் போடாம போறான்னு வச்சுக்கேன், கவர்மெண்ட் என்ன பண்ணும், வெரி குட் அப்படின்னு சொல்லுமா, ஒரு 100,000 வெள்ளி சமான், நாளைக்கு கோர்ட்டுக்கு போ. இப்ப ஐயா மோட்டர்ல போறாரு, ஹெல்மெட் போடாம மோட்டர்ல லைட் இல்லாம போறாருன்னா என்ன பண்ண போலீஸ்கார், நாட்டு சட்டத்தின்படி கீழ்ப்படிஞ்சு நடக்கிற, வெரி குட் அப்படின்னு மோட்டரோட தூக்கிட்டு போய் பாலால வச்சிருவோம். ஆமா தானே, இது நார்மலா காமனா இருக்கிற ஒரு சட்டம் இந்த மலேசியால. ஆனா வேதத்துல மோசே காலத்துல தேவன் இந்த பார்வோக்கிட்ட இருந்து இந்த அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை விடுதலாக்கி கொண்டு வரும்போது யாரெல்லாம் தேவனுக்கு கீழ்ப்படியாம, இப்ப நான் கீழ்ப்படியாதத நீங்க ஒரு பேக் பின்னாடி நீங்க யோசிச்சு பாருங்க. கீழ்ப்படியல அப்படின்னு சொன்னா அதோட அர்த்தம் என்ன தெரியுங்களா, அவர்கள் வாழ்க்கையில அவிசுவாசம். நீ அவிசுவாசமா எண்ணும் போது, நீ அவிசுவாசமா சிந்திக்கும் போது, நீ அவிசுவாசமா நடந்து கொள்ளும் போது அப்படிப்பட்ட ஜனங்களை தேவன் அழித்தார். பழைய ஏற்பாடுல இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அந்த அழிவு எப்படி தெரியுங்களா வருது, அவிசுவாசமான கிரியை நம்ம வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கு. நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமாய் இந்த அவிசுவாசமான பாய்சன், இந்த விஷம் என்ன பண்ணுது, நம்ம சரீரத்தை, நம்ம ஆவிக்குரிய மனுஷனை அழிக்குது. இப்படி ஒண்ணு சொல்றேன், மோசே மலைக்கு போயிட்டாரு, கண்ணுக்குட்டி செய்யறாரு, கண்ணுக்குட்டி செய்து அதை வணங்கும்படி ஆண்டவர் மேல மோசேக்கு சொல்றாரு, நீ நவரு, நான் அவர்களை அழித்து போடுவேன். அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கிறாரு மோசே, இதுக்காக கொண்டு வந்தீங்க, சரி நீ கீழே போ, உன் பக்கம் நிக்கிறவனா உன் பக்கம் நிக்க சொல்லு, கண்ணுக்குட்டி பக்கம் நிக்கிறவனா கண்ணுக்குட்டி பக்கம் நிக்க சொல்லு. ஐயா அந்த டைம்ல ஆண்டவர் எவ்வளவு ஸ்ட்ரிக்டா, எவ்வளவு லாஜிக்கா, எவ்வளவு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சொன்னாரு. நீ வேதத்தை நல்லா படிச்சு பாருங்க, கண்ணுக்குட்டி பக்கத்துல நின்றவனெல்லாம் அப்படியே போனானுங்க. வசனம் அங்க போட்டிருக்கு, தேவன் அழிச்சார், அப்படிதான் போட்டிருக்கு. பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். விசுவாசியாதவர்களை அழித்தார். யார் அழிச்சதா? நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், என்ன பாருங்க. இப்பமா நீ ஒரு செடி நடுற, ஒரு ரோஜா பூ செடி நடுற, ஓகேவா? அந்த உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒரு விதை கொடுத்துட்டாங்க, கண்ணு ஒரு சின்ன, இத போய் நடுப்புல இந்த பாசில நட்டு, நீ போய் பாசி வாங்கி மண்ணு வாங்கி ஒரு செடி நட்டாச்சு, ஓகேயா? அது வந்து ஒரு 5 மாசமா காத்திருக்கு, செடி நல்லா வளருது, ஆனா பூவே வரல. நீங்களும் தண்ணி ஊத்துறீங்க, உரம் போடுறீங்க, எல்லாம் பார்த்தா 5 மாசம் சொல்லிட்டீங்க செடிகிட்ட. அடுத்த மாசம் தான் உனக்கு கடைசி நாள், 1 மாசம் கொடுப்பேன், 1 மாசத்துல பூ வரல, ஓகே உனக்கு கைமா, நான் வேற பூ வேண்டது நடப்பேன், வேற விதையை நடப்பேன். அவங்களுக்கு உரிமை இருக்கா இல்லையா? உங்களுக்கு உரிமை இருக்கா இல்லையா? அந்த செடி இருக்கணுமா வேணாம்னு சொல்ற முடிவு எடுக்கிற உரிமை இருக்கா இல்லையா? இருக்கு. இன்னைக்கு உருவாக்குன நம்ம தேவனுக்கு உரிமை இருக்கா இல்லையா? நம்மள உயிரோடு வச்சிருக்கணுமா அழிக்கணுமா? அப்ப நீங்களும் நான் அவிசுவாசமா தேவனுக்கு விரோதமா, தேவனோட வார்த்தைக்கு விரோதமா, தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை செய்து கொண்டு ஆண்டவருக்கு அருவருப்பான காரியத்தை மத்தியில நின்று கொண்டு இருக்கீங்களா? தேவனுக்கு உரிமை இருக்கா இல்லையா? கண்டிக்க. இன்னைக்கு ஏன் ஆண்டவர்கிட்ட நம்ம எதிர்த்து நிக்கிறோம்? தேவன் சில காரியத்தை நம்மளுக்கு செய்யல, சில காரியத்துல தேவன் பதில் தரல, சில காரியத்துல தேவன் அற்புதம் செய்யலன்னு சொன்னா தேவன்கிட்ட எதிர்த்து நிக்கிறோம். யார் உன் கூட்டாளியா இல்ல பக்கத்து வீட்டு ஆளா? அவர் ஒரு வார்த்தை சொன்னா அங்க போட்டார்ல, எவ்வளவு நாள் உன்னோடு கூட இருப்ப, எவ்வளவு நாள் பொறுமையா இருப்ப. நீங்க வார்த்தை உங்களுக்கு வருது, எவ்வளவு நாள் ஆண்டவர் பொறுமையா இருக்கணும், எவ்வளவு நாள் ஆண்டவர் உங்க கூட இருக்கணும். ஆமா தானே?
அந்த செடியை பிடிக்க போறதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ, உங்க வாழ்க்கையில நன்மையும் தீமையும் செய்யறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு. விளையாடாதீங்க அவர்கிட்ட. இதான் anointing. இதுதான் அபிஷேகம். போல் சொன்னால எப்படி வரணுமா? புறம்பாட வரணுமா? புறம்பாட வரணுமா? படிச்சிட்டீங்களா? எபிரேயர் 3:12. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை 3:12. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான இங்க கேளுங்க. ஒரு காரியத்தை நம்மளுக்கு சொன்ன கடை ஒரு சொர்ணம் வரும் பாருங்க. எப்படி அவன் சொல்லுவான்? அவன் எனக்கு சோறு போட்டான், பாஸ்டர் சொல்லியிருப்பாங்க. பாஸ்டர் சொல்லுங்க பாஸ்டர். ஓ பாஸ்டர், நீங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாஸ்டர், உங்க போல பாஸ்டர் நான் எங்கேயுமே பார்த்ததுல இருப்பான். ஆனா அவங்களுக்கு விரோதமா ஒரு காரியத்தை நான் பேசிட்டே வச்சுக்கேன், அவன் நான் ஒழுங்கா அவன் மூஞ்ச பாரு, தாத்தா தெரியல ஊர்பட்ட திருட்டு பார்வை அவன்டா இருக்கு. அவன் அப்படி அவன் தெரியாது, அவன் அந்த காலத்துல அப்படியே இருந்தான் இப்படி இருந்தான். வசனம் நல்லா தெளிவா போட்டிருக்கு. சகோதரரே, சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு நல்லா கவனமா கேளுங்க. நீங்க கேளுங்க ஐயா, அவரை மட்டும் விட்டு போயிடாது. அவரை மட்டும் விட்டு போயிடாது. ஐஸ்வர்யாவே இறங்கி வந்து உங்க பக்கத்துல சிங்கி 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 நின்றாலும் அவரை விட்டுறாது. இன்னைக்கு ஐஸ்வர்யா குயினா இருப்பா, ஒரு 50 வயசு கழிச்சு பாரு குயின் கைனாயிரும். சில ஆவி அதை நினைச்சுதான் ஓடிக்கிட்டே இருக்கு. ஐயா, கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றுமே மாறாத தேவன். வசனம் நல்லா தெளிவா போட்டுருக்கு. திருப்பி வாசனம். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு ஐயா கேளுங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், தாய்மார் கேளுங்க. நம்ம கடவுள் உயிரோடுள்ள தேவன். நம்ம கடவுள் உயிரோடு இருக்கிறார். அவர் உணர்ச்சியோடு இருக்கிறார். அவர் பாசமா இருக்கிறார். அவர் நீ கேட்கிற, நீ வேண்டுகிற, நீ படுகிற பாடுகள், நீ போகிற பிரச்சனைகள், நீ காண்பிக்கிற ஒவ்வொரு இடத்திலும் அவர் உணர்ந்துகிட்டு இருக்கார். உணர்வுபடிதான் அடிச்சது உணர்றதையா? அந்த பேரை நம்ம தேவனால் உணர முடியும். நீ எப்படி எந்த இடத்துல இருக்கிறேன்னு சொல்லி. நம்ம தேவன் ஜீவனுள்ள தேவன். ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் எப்படி சொல்றாங்க? இருதயம் எப்படிப்பட்டதா? இருதயம் எப்படிப்பட்டது? அப்ப உங்க இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கு சொல்றாரு வசனம். அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயமா சொல்றோம். இப்போ ஒரு சகோதரிக்கு ஆடுது, இப்படி பாம்பு மேல் வளைஞ்சு போகுது. ஓ, இதுக்குள்ள பொல்லாத பிசாசு ஆவி இருக்கு, இதுக்குள்ள வந்து பொல்லாத ஆவி கிரியை செய்யுது அப்படின்றோம். ஆனா இங்க தேவன் சொல்றாரு, என்ன சொல்றாரு? அவிசுவாசம் உள்ள முன்னுக்கு வாங்க. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயத்தை உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்க. இன்னைக்கு நம்மளுக்குள்ள பொல்லாத இருதயத்தை, பொல்லாத சிந்தையை, பொல்லாத எண்ணங்களை விசுவாசம் என்ன பண்ணுகிறான்? அவிசுவாசத்தை எடுத்து திணிக்கிறான். இன்னைக்கு ஒரு சகோதரர்கிட்ட பேசினேன்.
ஐயா அப்படியா உங்களுடைய வாழ்க்கையில எப்படி போய்கிட்டு இருக்கு, அப்புறம் பொண்ணுக்குன்னு பாத்துட்டீங்களா, கல்யாணம் தருவாயில இருக்கீங்க எப்படி? அவரு என்கிட்ட டக்குன்னு சொன்னாரு, பசா இந்த மாதிரி ஒருத்தங்க இருக்கிறாங்க, ஆனா அவங்க ரசிக்கப்படாதவங்க, தேவனை ஏற்றுக்கொள்ளாதவங்க, அவங்கள்ட்ட திட்டமா சொல்லிட்டேன், நான் என்னோட வழியில இருப்பேன், நீ உன் வழியில இரு, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. ஆண்டவர் இந்த பூமியில நம்மளை படைக்கும் போது அவரை தொழுது கொள்ளும்படி இந்த சரீரத்தை ஆண்டவர் உருவாக்க. இந்த சரீரத்தை நம்ம பாதியாய் பிரித்து, இது ஆண்டவரை தொழுது கொள்ளும், இது ஆண்டவரை தொழுது கொள்ள முடியாதுன்னு சொல்லி நம்ம பிரிக்கிறதுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் இல்லை. அது போல ஒரு சகோதரனுடைய வாழ்க்கையில ஒரு சகோதரி அப்படின்னா இடர்படுகிறான்னு சொன்னா, இவர்கள் 2 பேரும் ஒரு சரீரம், இவர்கள் ஒரு தேவனை தான் ஆராதிக்கணும், ஒரு தேவனை தான் தொழுது கொள்ளணும். அந்த தொழுதலை தான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். ஏன்னா கடவுளுடைய பார்வைக்கு முன்பாக ஆதாமை ஒரு பார்வையாகவும் ஏவாளை ஒரு பார்வையாகவும் ஆண்டவர் பிரித்து பார்க்கல. இவர்கள் ஒரு சரீரம். இதுக்கு ஒரு அடையாளத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த ஏவாளை உருவாக்குறது ஆதாமோடைய விழா எலும்பிலிருந்து தான் தவிர தேவன் இன்னொரு களிமண்ணை எடுத்து ஏவாளை உருவாக்க கிடையாது. உருவாக்கி இருக்கிறாங்க. பதில் சொல்லுங்க. பாசம் சொன்னா உங்களுக்கு தான் கோவம் வந்துருக்கேன் சார். நீங்க வச்சு என்னையே ஈட்டி நான் உங்களுக்கு விளக்கமா கேட்கிறேன். ஆண்டவர் இந்த ஆதாமை தூங்க வைத்துட்டு ஆதாமோடைய விழா எலும்பை எடுத்து ஏவாளை செய்தார். அப்படின்னா இந்த ஏவாளுக்கும் ஆதாமுக்கும் தனி என்னது பிரிவு, அவங்களுடைய வாழ்க்கையில பிரயாணம் இல்ல, சரீரம் ரெண்டுமே ஒரே சரீரத்தில் உருவாக்கப்பட்டிருந்தார். அப்படின்ற போது நீயும் நானும் தேவனுக்கு முன்பாக சத்திய ஆவியை பெற்ற நம்ம அவிசுவாசத்தின்படி நீய நானும் சிந்திக்கவும் கூடாது, நீய நானும் செயல்படவும் கூடாது. நீ கர்த்தருக்கு முன்பாக ஒரு சரீரமா இருக்க வேண்டும், ஒரு குடும்பமா இருக்க வேண்டும். இன்னைக்கு நானே மனைவி பிள்ளைகள் நான் தேவன் ஒரு குடும்பமா தான் பார்க்கிறார், ஒரு சரீரம். என்ன ஒரு மாதிரியோ என் பையனை ஒரு மாதிரி தேவன் பார்க்க மாட்டார். அல்லேலூயா. அதனால வசனம் போட்டிருக்கு, வாசிமா சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவாய் அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்க. அவிசுவாசம் பாருங்க சொல்லுது, பொல்லாத இருதயமா. அப்ப யாரெல்லாம் அவிசுவாசமா என்றீங்களோ, அவிசுவாசமா பேசுறீங்களோ, அவிசுவாசமா நினைக்கிறீங்களோ, அப்ப உங்கள்கிட்ட எப்படிப்பட்ட இருதயம் இருக்கான்? வசனம் தானே சொல்லுது, நான் சொல்லலையா? வசனம் தானே நான் சொல்றேன்னா சொல்லுங்களேன். சில நேரத்துல ஏட்டு சொரக்கா கணிக்கு உதவா. அந்த மாதிரி இந்த பாஸ்டர் எதா சொன்னாலும் உங்களுக்கு விளங்கிக்கவும் முடியாது, ஏத்துக்கவும் முடியாது. அது எப்படி பஸ் கஷ்டமா இருக்கு, அது எப்படி பஸ் என்னால ஏத்துக்கொள்ள முடியாது, அது எப்படி பஸ் லாஜிக்கே இல்ல, அப்படி எப்படி பஸ் நான் செய்யுது, எங்கள்கிட்ட இதே இல்லை, நீங்க சொல்றீங்க இதெல்லாம் செய்யலாம். ஐயா, நான் இவரோட வார்த்தையை ஏற்றுக்கொண்டு விசுவாசமா பேசுறேன். அந்த விசுவாசத்தை நீ நம்பும் போது அந்த விசுவாசத்தினுடைய மகிமையை நீ காண்பா. அல்லேலூயா. அதனால இந்த வசனம் நல்லா தெளிவுபட்டிருக்கு. எப்படிப்பட்ட இருதயமா? அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்க. அல்லேலூயா. சொந்த தேசத்துல அற்புதம் செய்ய முடியாத காரணம் என்ன தெரியுங்களா? அவிசுவாசம். கடைசி வசனம் ரோமர் 10:17 வசனம். ரோமர் 10:17 வசனம். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். படிச்சீங்களா?
ஓகே, இத ஒரு கேள்வியா உங்கள்ட்ட கேட்டு முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, சொல்லுமா? விசுவாசம் கேள்வியினாலே வரும். விசுவாசம் கேள்வியினால வரும். ஓகேவா? விசுவாசம் கேள்வியினால வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும். யாராச்சும் ஒரு ஆள் விளக்க முடியுமா? யாராவது ஒரு ஆள்? பண்டிதர், வேத பண்டிதர், உங்களை பண்டின்னு சொல்ல, பண்டிதர், ஞானவான்களே, பைபிளை கரைச்சி குடிச்சு பைபிளை ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்கிறவர்களே சொல்லுங்க இந்த வசனத்தை. ஒரு ஆளு நினைச்சு ஏதாவது கமான், நீங்க லேட்டாக்காக மணி ஆகிட்டு இருக்கு. யாராவது ஒரு ஆள் ஷேர் பண்ணுங்க, தெரிஞ்சவங்க சொல்லுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல திவ்யா எழுந்திருக்க போறாங்க. எல்லாரும் கை தட்டுங்க. அப்படியா? நீங்க பைபிளை தூக்குறத பார்த்தா சீக்கிரம் யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. சரி, பைபிள்ல நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பின்தங்கி போயிட்டு முன்னாடி வேற ஆளு இந்த வசனத்தை திருப்பி இங்கிலீஷ்ல தமிழ்ல வசனம். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும். இதோட அர்த்தம் என்ன? என்ன சொல்ல சோர்ந்துட்ட? சரி, நானே சொல்லி முடிச்சட்டா? கேள்வி இங்கிலீஷ்ல படிங்க. என்ன பண்ணுங்க? இங்கிலீஷ்ல படிங்க. யாராவது ஒரு நல்லா படிங்க. Consequently, faith comes from hearing the message, and the என்ன பண்ணுங்க? faith comes from hearing the message. sharing the message. அப்படியா? அப்புறம் And the message is hear through the word of Christ. hear truth. hear truth. அங்க வசனம் எப்படி போட்டுச்சு? ஆதலால் விசுவாசம் கேள்வியினால வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். கேள்வினா ரொம்ப பேர் என்ன தெரியுமா நினைக்கிறோம்? கேட்கிறோம். ஏன்? எதுக்கு? எதனால? என்ன காரணம் அப்படின்னு. அந்த கேள்வி அல்ல. கேளுங்க, லிசன். கேளுங்க. நல்லா படிங்க. திருப்பி படிமா. Consequently, இல்ல கீழ. and the message is தமிழ்ல படிமா. ஆதலால் விசுவாசம் கேட்கணும். நீ எப்படி கேட்கணும்? விசுவாசம் உள்ள வார்த்தையாய் சங்க உதற வார்த்தை கேட்டேன்னா விசுவாசம் வராது. அவிசுவாசமான பேசுறவன்ட்ட காது கொடுத்தீங்கன்னா அவிசுவாசமான வார்த்தை தான் கேட்ப. அதனால நாளையில இருந்து எல்லாரும் எனக்கு அடிங்க, நான் விசுவாசமா பேசுறேன். அதை கேட்டு நம்பிக்கையாரு. செவட உதற காதல செவட வருவாங்க. அந்த மாதிரி அவிசுவாசமா ஊதரவன்ட்ட போய் காதை கொடுத்தீங்கன்னா அவிசுவாசமாக காலையில வரும். இங்க வசனம் நல்லா போட்டிருக்கு. ஆதலால் விசுவாசம் கேள்வியினால வரும். கேள்வி கேட்டதுனால தேவனுடைய வசனத்தினாலே வரும். கேட்டது எதுல வரும் தெரியுமா? தேவனுடைய வசனத்துல தான் வரும். எதை நீ கேட்டியோ அததான் சொல்ல முடியும். இப்ப நீ விசுவாசமான வார்த்தை கேட்டீனா எதை நீ சொல்லுவ? இப்ப அவிசுவாசமா நீ கேட்டீனா பைபிள் எங்கேயாவது அவிசுவாசமா கத்து கொடுக்குதா? அப்புறம் ஏன் நீங்க அவிசுவாசமா பேசுறீங்க? ஏன் அவிசுவாசமா என்றீங்க? ஏன் அவிசுவாசமா சிந்திக்கிறீங்க? ஏன் அவிசுவாசமா வாழ்றீங்க? உங்களுக்கு எப்படி சனிக்கிழமை விசுவாசமான வார்த்தையை தான் பிரசன்ட் பண்ணுகிறோம். ஏன் தெரியுங்களா? நீங்க கேட்கிறது அவிசுவாசமான காரியத்தை. Facebook திறந்தான கோவில் ஜோமார் டுடே இவ்வளவு 40 மேல வந்துருச்சா கேட்கோள். அதான் சொன்னேன் சிஸ்டர் தானா வந்து சொல்லுவாங்க பாஸ் போடுங்க செல்ல போட்டு எப்பயுமே கழுவுங்கன்னா கேட்க மாட்டீங்க. பத்தி 40 பேர் கர்த்தருடைய வார்த்தையில
நிக்கப்படுகிறவனே ரட்சிக்கப்படும். தேவனோட வார்த்தையை நம்புறேன்னு சொன்னா ஒரு தீங்கும் ஒரு பலவீனமும் உன்னை அணுகாது. ஐயா ஆக்சுவலி பார்த்தா 100க்கு 100 நம்ம சகோதரியை சேர்ச்சிலே சேர்க்கக்கூடாது. பின்னாடி உட்காந்துருக்காங்க, அவங்கள சபைக்குள்ள நான் சேர்க்கவே கூடாது. ஆனா என்னோட பார்வை இத நிமித்தமே தவிர அவங்க செய்யற வேலை நிமித்தம். நான் பேர் சொல்ல முடியாது, சொன்னா வீட்டுக்கு வந்துடும். அதனால சகோதரி புரிஞ்சுங்க. நான் கதவை நம்புறேன். ரொம்ப பேர் என்கிட்ட சொன்னாங்க, பசங்க சேர்ச்சில் வந்து மாஸ்க் போட மாட்டாங்க, சேர்ச்சில் வந்து டிஸ்டன்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, சேர்ச்சில் எதோ செய்ய மாட்டாங்க, சேர்ச்சில் அதை செய்ய மாட்டாங்க. நான் தப்பு சொல்லல, அது அவங்களோட விசுவாசம், அவங்களுக்கு உள்ள விசுவாசம். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவன் போன்னு சொன்னா அது அப்படியே கடந்து போயிடும். ஆண்டவர் சொன்னார் தானே, அலக்கழிக்கிற ஆவியே மரணத்தை ஊமை என்ன ஊமை ஆவியா போன்னு சொன்னாரு. திருப்பி அவன்கிட்ட வரவே என்ன பண்ணுச்சு, அவன்கிட்ட போனிச்சா இல்லையா? இன்னைக்கு அந்த விசுவாசத்தை பேசுறேன். நீங்க விசுவாசமா இருங்க, அவிசுவாசமா இருக்காதீங்க. இங்க விசுவாசமான வார்த்தை கேட்டுட்டு வீட்டுல போய் ஆரம்பிச்சிடாதீங்க. அவிசுவாசமா சிந்திக்க, அவிசுவாசமா பேச, அவிசுவாசமா என்ன. அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசம் உள்ள சந்நிதியா நம்ம இருப்போம். ஆமென். இந்த சிந்தையோட எல்லாரும் எழுந்து வருவாங்க. தேவனுக்குள்ள விசுவாசமா இருங்க, தேவன் மேல விசுவாசமா இருங்க, அவருடைய வசனத்தின் மேல விசுவாசமா இருங்க. அவிசுவாசமான சிந்திக்கப்படுகிற பொல்லாத இருதயத்தை விட்டு வெளியாகுங்க.